தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் கோபிச்சந்த் மெல்னோனுடைய படைப்பில் சன்னி தியோலோட நடிப்பில் ஒரு ஹிந்தி படமாக நேற்று நம்ம ஒரு திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஜாட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தோட கதைக்கு போகலாம். இந்த படத்தோட கதையின் ஆரம்ப கட்டத்தில் இலங்கையில் சிவில் வார் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ரணதுங்கா அப்படிங்கிற ஒரு ரவுடி ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு வந்து அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதே பகுதிக்கு பஞ்சாபில் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த கதாநாயகனான சன்னி தியோலும் வராரு. ரெண்டு பேருக்கும் முட்டிக்குது. ஸோ இதுக்கப்புறம் அங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தினுடைய டைரக்டர் கோபிச்சந்த் மெல்னோனி ஒரு தெலுங்கு பட இயக்குனர் அப்படிங்கிறதுனால இது ஹிந்தி படமாக எடுத்திருந்தாலுமே இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு தெலுங்கு லேண்ட்ஸ்கேப்பில் தான் ஓடுது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பாலிவுட் பாலையன்னா நம்ம பொதுவாக நம்ம சல்மான் பாயை சொல்லுவோம். ஆனால் அந்த சல்மான் பாய் இடத்த பிடிக்கிறதுக்காக சன்னி தியோல் இந்த படத்தில் ரொம்ப போராடி தெலுங்கு பாலையாவுக்கு நிகராக பாலிவுட் பாலையாவாக மாறியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த படத்தில் பெரிய பெரிய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஃபேனை பிடிங்கிட்டு அடிக்கிறது, ராப்டரை பிடிங்கிட்டு அடிக்கிறதுன்னு ஏகப்பட்ட சீக்வன்ஸ் உள்ள பண்ணி வச்சுருக்காங்க. படத்தினுடைய இன்னொரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனால் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே படம் என்கேஜ்மெண்ட்டாக நல்லா சுறுசுறுப்பாக ஓடுது. படம் ஓடுறதே நமக்கு தெரியல, சலுப்பும் கொஞ்சம் கூட நமக்கு இல்லை, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே தமனுடைய இசையும் கொஞ்சம் தரமாகவே இருந்தது அப்படின்னு நாம் சொல்லலாம். அதே மாதிரி கதையாகட்டும் திரைக்கதையாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நல்லா தான் இருந்தது. இப்போது இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனால் செகண்ட் ஹாஃப் தாங்க. படம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் படம் ஃபுல் லென்த் அண்ட் லாகில் போகுது. நமக்கு தூக்கமே வந்துடுதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்தளவுக்கு, அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு தெலுங்கு படத்துக்கு உண்டான இன்டீரியருக்குள்ளே ஒரு படம் எப்படி ஓடணுமோ அந்த மாதிரி நல்லாவே ஓடிச்சு. பட் ஒரு ஹிந்தி படமாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அதுக்கு முழுக்க முழுக்க ஹிந்தி பட இன்டீரியருக்குள்ளேயே போயிடுச்சு. நாம் வந்து இந்த படம் வந்து பேருக்கு தான் ஹிந்தி படமே தவிர இந்த படத்தோட டைரக்டர் அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஏனைய நடிகர்கள் எல்லாமே தெலுங்கு திரைப்படங்களை நாம் நல்லா முகமறிஞ்ச நடிகர்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஒரு தெலுங்கு பட லேண்ட்ஸ்கேப்பில் தான் படம் முழுக்க முழுக்க ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃப் போகும்போது அது ஒரு கொஞ்சம் ஹிந்தி பட இன்டீரியருக்குள்ளே போகுது. ஆனால் எப்படி பார்த்தாலுமே இந்த படம் வந்து பாலையாவை அப்படியே காப்பி அடித்து சன்னி தியோல் நடிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரவிதேஜா நடிக்க இருந்ததாக கேள்விப்பட்டேன். பட் ரவிதேஜாவுக்கு பதிலாக சன்னி தியோல் போட்டிருக்காங்க. எனக்கு அதுக்கு பதிலாக இந்த படத்தை டைரெக்டாக நம்ம பாலையாகார்கிட்டே கொடுத்துருக்கலாம். அவரும் சும்மா வேறு லெவலில் நடிச்சிருப்பார். இது அவருக்கு உண்டான கதை தான். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒன்ஸ் வாட்சபிள் மூவியை தேட்டரில் போய் இதை பார்க்கலாம். இல்லைப்பா நம்ம தமிழில் தான் பார்ப்போம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓடிடியில் இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்குது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க.